தான் கல்யாணம் பண்ணணும். அதெல்லாம் நடக்கவே நடக்காது. ஏய் அரசு, கத்தாத, சொல்றத கேளு. ஹே கைஸ், பாண்டியன் ஸ்டோர் டுடே ப்ரோமோ. இப்போ வந்து அங்கே மீனா ரொம்பவே தனியாக இருக்காங்கன்ட்டு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ மீனாவோட ஹஸ்பண்ட் வந்து வீட்டுக்கு வராங்க. வந்த உடனே இப்போ இருந்துட்டு, என்னங்க இவ்வளோ நேரத்துக்கு வந்திருக்கீங்க, இதுக்காக இவ்வளோ லேட்டாக வந்திருக்கேன், நான் தான் தனியாக இருக்கேன்ட்டு உங்களுக்கு தெரியும்லன்றாங்க. என்ன பண்ணுற, நான் லேட் ஆகிடுச்சுன்றாங்க. குடிச்சிருக்கீங்களான்றாங்க. ஆமாம் குடிச்சிருக்கேன், ஏன்னா அந்த பாண்டியனோட வீட்டிலேருந்து நான் விடுதலை ஆயிருக்கல, அதனால என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ட்ரீட் வச்சாங்க, அதான் குடிச்சிட்டு வந்தேன்றாங்க. என்ன இப்படி சொல்கிறீங்கன்றாங்க. ஆமாம், என் கூட வந்து சீக்கிரமாக வந்து பேசிகிட்டு இருக்கலான்றாங்க. நான் என்ன பேசணும், நீ தான் என் ஃப்ரெண்டோடக்கு ட்ரீட் பண்ணுறதுக்காக பணத்தை கேட்டேன், அதான் நீ வந்து தரல இல்லை, நான் போயிட்டு உங்ககிட்ட உட்காந்து என்னத்தை பேசுறதுன்ட்டு சொல்லிட்டு மீனா கிட்ட ரொம்பவே கோவமாக பேசிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து அங்கே காந்திமதிக்கு பிறந்த நாளுன்ட்டு சொல்லிட்டு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் கோமதியும் வந்து இன்னைக்கு எங்கள் அம்மாவோட பிறந்த நாளுன்ட்டு ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க.